அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல். குறள் எண் 1274. முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு. பூவின் இதழ்கள் மூடியிருந்தாலும் அதன் மொட்டுக்குள்ளிருந்து ஒரு நறுமணம் வெளிவரும். அதுபோன்று என் காதலியின் மூடிய சிரிப்புக்குள் ஒரு குறிப்பு உண்டு. There is a pleasant smell from the bud of a flower, even though the petals are closed. Similarly, there is a message behind the hidden smile of my lover. என் துடிப்பா, மூடிய இதழ் கொண்ட மலரின் மொட்டும் விடும் நறுமணம், மறைத்த தலைவி இதழ் சிந்தும் புன்னகையும் என்னை அழைக்கும். மூடிய இதழ் கொண்ட மலரின் மொட்டும் விடும் நறுமணம், மறைத்த தலைவி இதழ் சிந்தும் புன்னகையும் என்னை அழைக்கும். கவிப்பேரரசு அவர்களுடைய உரை. மொட்டினை போன்றவள் இந்த முத்தழகி, மொட்டுக்குள்ளே படிந்திருக்கும் மனம் நாசியை முற்றிலும் சேராது, பட்டும் படாமலும் அது வீசும். இந்த பேதையின் மலராத உதடுகளுக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கும் சிரிப்பிலும் ஒரு குறிப்பு உண்டு, ஆனால் அது அறிவுக்கு எட்டாது என்று கவிப்பேரரசு சொல்றார். வீட்டுக்கு தலைவன் வந்துட்டான், தாலிக்காயில தொட்டு தொட்டு காட்டுறா. தலைவன் புரிஞ்சுக்கிறான். ஒரு நம்மட்டு சிரிப்பு, உதட்ட கடிச்சுக்கிட்டு தலைவன் சிரிக்கிறான். கண்ணால ஜாட காட்டுறான் தலைவன். இதை பார்க்கிறா தலைவி. அவளுக்கு ஒரு நாணம் வந்துடுது, ஒரு வெட்கம் வந்துடுது. கையை இப்படி மூடிக்கிட்டு சிரிக்கிறா, அல்லது முகத்தை இப்படி சிரிச்சு திருப்பிக்கிட்டு சிரிக்கிறான். குறிப்பா மீதி யாரும் பார்க்கக்கூடாதுங்கிறது ஒரு காரணம், தலைவனும் அதை பார்த்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணம். ஆனா அவன் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் மனசுக்குள் இருக்கும். தெரிந்தும் தெரியாமலும் சிரிக்கும் கலை, இது தலைவிக்கு அங்க தெரிஞ்சிருக்கு. இது தலைவன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சனே அவனுக்கு ஒரு ஓமை அவனுடைய மனசில், அவன் கவிஞன் அல்லவா, ஒரு ஓமை அவன் மனசுல தோணுது. நேற்று நாம் வரும்பொழுது காலையில் சில பூக்கள், அல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லிப்பூ போன்றவையெல்லாம் பாதி மலர்ந்தும் மலராமலும் நம் வீட்டு தோட்டத்தில், வழியில், காட்டில், ரோட் சாலையில் பார்த்தோம். அதுக்கு பதில வரும்போது நான் ஒரு நல்ல மனம், நான் ஏற்காடு சாலையில நடைபயிற்சி போகும்போது காட்டு மல்லியினுடைய மனம் அவ்வளவு அருமையா வருங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனத்தை அவன் நுகர்கிறான். பார்க்கறான், முட்டு முழுசா விரியல, முட்டாதான் இருக்குது, அந்த மூடி இதெல்லாம் தான் இருக்குது. ஆனா அதுக்குள்ளிருந்து வருது இல்லையா அந்த மனம், அந்த மல்லிகை, முல்லை, ஜாதி மல்லி, ரோஜா, இதனுடைய மனம் எல்லாம் வருது இல்லையா. அப்படி இதழ்களை மூடியிருந்தாலும் மனம் வெளியில வீசிடும். அந்த மாதிரி தலைவி வாயை மூடிட்டு சிரிக்கிறது, நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறது, முகத்தை திருப்பிட்டு சிரிக்கிறதெல்லாம் அவளுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது குறிப்பாக அது வெளிப்படுத்தி விடுகிறது. அந்த மறைத்த சிரிப்பு அப்படின்னு அந்த ஓமையை கொண்டு இங்க பொறுத்துறா அந்த ஓமை கவிஞன் திருவள்ளுவர். இதுக்கு ஒரு பாட்டு. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, தங்க கடிகாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விழைந்த கலை அன்னமே. ஆகச்சிறந்த பாடல் கண்ணதாசன் சொன்ன இந்த தாலாட்டு பாடல் சொல்லலாம். அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி போராட்டம் இந்த பாட்டில் வெளிப்படும். சுசீலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனுடைய வைர வரிகளில். ஆனா இந்த பாட்டை ஏன் இந்த ஒரு இன்பத்துப்பால் குரலுக்கு நான் கொண்டு சேர்த்துறேன்னா, இங்க மலர்ந்தும் மலராத ஒரு மொட்டு இருக்குது. அந்த மாதிரிதான் இங்க மலர்ந்தும் மலராத ஒரு புன்னகை இருக்குது தலைவி கிட்ட. அந்த மலர்ந்தும் மலராத மொட்டு என்ன பண்ணுது, அப்படியே அந்த குழந்தையினுடைய விழி அந்த மலர்ந்தும் மலராத மொட்டு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தலைவியினுடைய சிரிப்பும் மலர்ந்தும் மலராத மொட்டு மாதிரி இருக்குதுன்னு கவிஞர் இங்க சொல்றாரு. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டை இங்க நான் எடுத்துட்டு வந்தேன்.
முகை முக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளது ஒன்று உண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினி தலையாடிக்கும் சரம் கலக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.